இந்நாளில 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே சொல்லிட்டு இந்த வசனம். பரிசுத்தராய் நாம் காணப்பட வேண்டும் என்று நம்மளை தேவன் விரும்புகிறார். பரிசுத்தத்திற்கென்று நம்மளை அழைத்திருக்கிறார். ஏசப்பாவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவருடைய சாயலில நாம் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அதனால நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய நமக்கு ஸ்லாக்கியம், தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமாய் நாம் கருத வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறார். அந்த அடையாளத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏசப்பா ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. முன்னே நீங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. ஆமென். நம்ம தேவனை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி பல காரியங்களில நம்ம இருந்திருக்கலாம். பல பாவத்துல நம்ம அகப்பட்டு நம்ம அப்படியாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனா எப்போ ஏசப்பாவுக்குள்ள நம்ம அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம வாழ ஆரம்பித்தோமோ அப்போ நமக்கு பரிசுத்தம் அப்படிங்கிறது மிக மிக நமக்கு அவசியமான ஒன்று. பரிசுத்தம் இருந்தா மட்டும்தான் நம்ம பரலோகத்திற்கு செல்ல முடியும். அவருடைய பிள்ளைகளாய் நாம் காண முடியும். நம்ம சொல்லலாம், நான் ஏசப்பாவின் பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இவ்வளோ வருஷம் நான் ஊழியம் செய்கிறேன், இல்லை இவ்வளோ வருஷம் நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பரிசுத்தம் இருந்தாதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்களா நம்ம பரலோகத்திற்கு நம்ம செல்ல முடியும். 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் சொல்லிட்டு. எல்லாவற்றிலும் நம்ம நடக்கிற நம்மளுடைய வாழ்க்கை முறையில எல்லாவற்றிலையுமே நம்ம பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை காண்கிற தேவனுடைய நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை தேவன் காண்கிறார். நம்ம யார் கண்களுக்கு வேணும்தா நான் நல்லா இருக்கிறேன், நான் பாவம் செய்யல, நான் பரிசுத்த வாழ்க்கை வாழறேன்னு சொல்லலாம். ஆனா நமக்கும் தேவனுக்கும் தெரியும் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாய் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கண்களினால், அதுதான் இங்க சொல்றது, முன்னே நீங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி. ஆமென். நம்ம ஆரம்பத்துல ஆண்டவருடைய நாமத்தை அறியாததுக்கு முன்னாடி நம்ம பல இச்சைகளினாலே நம்ம நடந்திருக்கலாம். ஆனா இப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுறோம், நம்ம சொல்றோம் பொழுது நம்ம நிச்சயமாய் பரிசுத்தமாய் நாம் வாழணும். பரிசுத்தம் இருந்தாதான், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். ஆமென். தேவனை தரிசிக்கணும், அவர் நம் உள்ளத்துல வாசம் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு பரிசுத்தம் ரொம்ப அவசியம். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, ஏசப்பாவை தேடுற பிள்ளைகளுக்கு பரிசுத்தம் ரொம்ப அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றி, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். எங்களை பிரித்தெடுத்த தேவன் அப்பா, உம்முடைய சாயலிலே நாங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் தகப்பனே. உடைய ரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்கிறவர்களாய் காணப்படணும் தகப்பனே. எங்களுடைய சுய இச்சைக்காக உலக பிரகாரமாகவும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு அப்பா உம்மை பிரியப்படுத்தவோ பரலோகத்தின் பிள்ளைகளாகவோ நாங்கள் வாழ முடியாது தகப்பனே. ஆமென். நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக இடத்துல கெஞ்சுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்குள்ளும் அப்பா அந்த உணர்வு, அந்த எண்ணம் உண்டாகட்டும் தகப்பனே. நீர் அப்படியே செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் அப்பா நான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த இச்சைகளிலிருந்து, உமக்கு பிரியமில்லா காரியத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு நான் பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்லிட்டு உம்மை கேட்கிறார்களோ, உம்மிடத்துல செபிக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரும் ஏசப்பா பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்குரியவர்களாய் நீர் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அப்படியாய் நீர் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.